Good morning, brothers, sisters, and friends. எல்லோருக்கும் காலை வணக்கம் சகோதர சகோதரிகளே மற்றும் நண்பர்களே. It's been quite some time, we met in this hall, and such a great joy whenever we come to this hall for fellowship. It really inspires us, right? இந்த வெகு நாட்களுக்கு பின்பாக மறுபடியுமாக இந்த இடத்துல வந்து கூடுகிறோம். இந்த அரங்கத்தில் எல்லோருமே வந்து கூடுகிறது மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. Are you all excited? And one more good thing, next 6 weeks we will be continuously meeting. We're going to meet in the hall. So that's one joyful, news. ஒரு நல்ல செய்தி. நீங்கள் எல்லாம் உற்சாகமாக இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அடுத்த வரப்போகின்ற 6 வாரங்கள் இந்த அரங்கத்தில் தான் ஆராதனை நடைபெற இருக்கின்றது. Amen. So I'm personally excited to see all of you, and I know that many of you praying, a lot of chain prayers going around, Tamil Nadu, and many of you praying for different families and disciples and different churches. I really want to appreciate you all for doing that. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே மகிழ்ச்சியாக உற்சாகமாக இருக்குன்னு விசுவாசிக்கின்றேன். நம்ம சபையில் கூட அநேக தொடர் ஜபங்கள் போய்கொண்டு இருக்கின்றது. பல காரியங்களுக்காக பல குடும்பங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. And appreciate you praying for Ram Kumar's family, and of course the family is going through so much pain, and right now they are in Coimbatore. Doctor said no hope, 98% of his brain dead, and we've been praying, and they want to donate his organs. We've been praying for different situation, still praying for God to do a miracle. Continuously pray for them. கண்டிப்பாக உங்களை பாராட்டுகின்றேன் சகோதரர் ராம்குமார் அவர்களுக்காக. நீங்களும் தொடர்ச்சியாக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த குடும்பமானது ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையை போய் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது கூட அவர்கள் கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க. மருத்துவர்கள் கூட சொல்லிவிட்டார்கள் 98% ஒன்றுமே பண்ண முடியாது, அவங்களுடைய அந்த மூளையானது செயலிழந்து விட்டது. இருந்தாலும் கூட நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கின்றோம். தேவன் பெரிய ஏதாவது அற்புதத்தை பண்ணுவார் என்று விசுவாசித்துக் கொண்டிருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, அவருடைய உறுப்புகள் கூட ஏதாவது மற்றவர்களுக்கு பொருந்துமா அப்படிப்பட்ட ஒரு காரியங்களும் அந்த இடத்துல நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. Amen. So please do continue to pray, and also we do have different needs. Recently, of course, Chitra sister lost her mom, and of course Berlin sister lost her mom, and of course yesterday Priya and Dinesh, their daughter admitted in the hospital due to some health reason. I pray that we all get healed, comforted by our Lord. கண்டிப்பாக உங்களை பாராட்டுகின்றேன். நீங்களும் தொடர்ச்சியாக சகோதரர் ராம்குமாருக்காக ஜெபிங்க என்று கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இன்னும் அநேக நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய சகோதரி பெர்லின் அவங்களுடைய தாயார் கூட இறந்து விட்டாங்க. அது மாத்திரமல்ல, சித்ரா சகோதரி அவங்களுடைய தாயாரும் இறந்து விட்டாங்க. மற்றும் பிரியா சகோதரி அவங்களுடைய மகள் கூட மருத்துவமனையில் அவங்க உடல்நலை குறைவால் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றாங்க. இப்படி நீங்கள் அதற்கு அவங்களுக்காக ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். Of course, tomorrow we declare a day of prayer and fasting throughout Tamil Nadu. All churches, all disciples will be coming in prayer and fasting. I encourage all the brothers and sisters to join with us, and we will have a day of fasting and prayer tomorrow. நாளைக்கு திங்கட்கிழமை தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கின்ற சகோதர சகோதரிகள் சீஷர்கள் எல்லாருமே ஒரு உபவாசம் நாங்கள் அதில் பங்கெடுக்கும்படியாக அவங்களை கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் எல்லா சகோதர சகோதரிகளும் இந்த உபவாச கூட்டத்தில் நீங்கள் பங்கெடுக்கும்படியாக உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். Fasting and prayer. So wherever you are in workplace, just have a day of fasting and prayer. நீங்கள் உபவாசித்து அதன் பின்பாக ஜெபிக்க வேண்டும். உபவாசம் ஜெபம் இதில் நீங்கள் பங்கெடுக்கும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். Amen. Let's take a minute, let's bow down and pray. இந்த நேரத்தில் கூட ஒரு நிமிடம் எடுத்து நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கலாம். Dear God, most gracious Father, we come before you, Lord. You are our only hope, and you are our only God future. We come before you, Lord, because we know that you are our refuge, you are our fortress, you are our stronghold at the times of trouble. You are our strength and shield, you are our true comfort, joy giver, you are our shepherd. Lord, our life is in your hands. You are in control of everything, and Lord, we are just nothing, Lord. We are just like a dust. Today we are, tomorrow we'll disappear, Lord. Our life on earth is very temporary, Lord. Lord, we believe in you. You are a God who is same for yesterday, today, and forever. We praise you and thank you. We come before you, Lord, for different needs of
our churches, brothers and sisters around Tamil Nadu. I pray that please you be their comfort, you heal them, you touch them, give them peace and comfort, Lord. Thank you so much, God, for everything. We love you. Jesus' holy name I pray. Amen. Amen. Yes, today, there is a special day celebrated all over the world. There is one special day. Engineer Day, wa? இன்றைக்கு உலகம் முழுவதுமாக ஒரு சிறப்பான நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த சரி, எலிசபெத் கிட்ட கேட்கல, எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது இன்ஜினியர் டேன்ட்டு? அவங்க ஹஸ்பண்ட் இன்ஜினியர்ன்றது. Zara told you. Okay, great. Interesting day இது ஆக்சுவலா. World Wife Appreciation Day. இது என்ன நீங்க ஐயோ சொல்லக்கூடாது. இது எந்த நாள் என்றால் மனைவிங்க வந்து கணவன்மார்களை உற்சாகப்படுத்துகிற நாளா இருக்கு. ஏய், தப்பா மாத்தி சொல்ற. கணவன்மார்கள் Wife's Appreciation Day. The husband supposed to appreciate the wife. சரி, ஓகே, மன்னிச்சிட்டோம் உங்களை. எங்க செல்வி எங்க இருக்காங்க? செல்வி? ஓகே. Basically, they just try to recognize the day to appreciate the love and care that wife, give it to the husband, to the families. I think mother role, wife role is, I know it's very important role they play. So it's a day of wife's appreciation day. கண்டிப்பாக கணவன்மார்கள் மனைவியை உற்சாகப்படுத்துகிற ஒரு நாளை அமைக்கிறது. ஏனென்றால் அவங்க அநேக காரியங்களை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு தாயாக அநேக காரியங்களை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அநேக அவர்கள் வந்து தியாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த நாளானது கண்டிப்பாக மனைவிகளை உற்சாகப்படுத்துகிற ஒரு நாளாக இருக்கின்றது. In case if your wife is sitting next to you, okay, just hold her hands and just say one thing that you are grateful for, or you appreciate one thing that you wanted to appreciate her. ஒருவேளை உங்களுடைய மனைவி உங்க பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள் என்றால் அவங்களுடைய கையை பிடித்து ஒரு காரியத்தை உற்சாகப்படுத்துங்க, அப்ரிஷியேட் பண்ணுங்க. உங்க வைஃப் இங்க பக்கத்துல இல்லைன்னா ஓடி போய் அவங்களுக்கு கை பிடிச்சி சொல்லுங்க. பரவாயில்ல, ஒன்றும் ஆயிடாது, ப்ரொஜெக்டருக்கு ஒன்றும் ஆயிடாது. இங்க 3 ஹஸ்பண்ட்ஸ் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. Hey, do it, not for fun. இன்னைக்கு காலையில் நான் பண்ணேன். அப்போ என் ஒய்ஃப் என்ன சொன்னாங்க தெரியுமா? பர்த்டே, ஆனிவர்சரி, இந்த மாதிரி ஒரு டே கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்க ஒய்ஃப் அப்ரிஷியேட் பண்ணி. யூ ஹேவ் டு ஃபைண்ட் அ டே டு அப்ரிஷியேட் ஒய்ஃப் அண்ட் ஐ அப்ரிஷியேட்டட் ஹர் அண்ட் யூ ஹேவ் டு டூ ஃபார் ஹர். ஆர் மைக் போய் கை பிடிச்சி சொல்லிட்டு வாங்க. Hey, what you guys doing here? Go. Johnson, where is your better off? KKC, yeah? Okay. KKCல இருக்கவங்களா KKC முடிஞ்சு சொல்லிடுங்க. Okay, great. மது எதுக்கு போனீங்க? அவங்க அப்பாவோட ரீப்ளேஸ்மெண்ட். மது போய் அம்மாவுக்கு ஒரு great, awesome. I think we should do this often, right? Once in a year, some occasionally we just try to do. But anyway, great job. Appreciate all the sisters. You play a different role. Of course, mother role, husband role. Tirelessly, you give your best. Great job, sisters. Awesome. கண்டிப்பாக இந்த நிகழ்வானது அடிக்கடி நடக்க வேண்டும். கண்டிப்பாக இந்த காரியத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஏனென்றால் சகோதரியா, நீங்கள் அநேக காரியங்கள் பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள். சகோதரியா இருக்க நீங்கள் வந்து கணவருக்கும் தன்னுடைய அம்மாவாக இருந்து பிள்ளைகளுக்கும் அநேக விஷயங்களை பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். Amen. Today the title of my lesson is Trust God. எனக்கு என்னுடைய தலைப்பு என்னவென்றால் நாம் தேவனை நம்ப வேண்டும். We can say in a word, just a statement, trust God. இந்த உலகத்துல ஒரு வாக்கியமாக சொல்லிவிடலாம், தேவனை நம்பு என்று சொல்லிவிடலாம். And why trusting God is so important? நாம் தேவனை நம்புகிறது எந்த அளவுக்கு முக்கியமானதா இருக்கின்றது? Because God knows everything we are going through at this very moment and everything we will go through in the future. He is very much aware. தேவனானவருக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் போய் கொண்டிருக்கின்ற எல்லா வகையான காரியங்கள், பிரச்சனைகள் எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் நன்கு அறியக்கூடியவராக இருக்கின்றார். வரப்போகின்ற காலத்திலும் நீங்கள் போகக்கூடிய விஷயங்களையும் அவர் அறிந்திருக்கின்றார். He knows the best way to handle every situation.
so we get the best possible outcome. ஏனென்றால் நீங்கள் சந்திக்கக்கூடிய எல்லா வகையான சவால்களுக்கும் அவர் தெரியும் நீங்க எப்படியா அது கடந்து போக வேணும். ஏனென்றால் அவரிடத்திலிருந்து எல்லா விடையும் நீங்கள் பெற முடியும். He just expects us to just trust him completely, no matter what. தேவன் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்னவென்றால் நீங்கள் ஆண்டவரை முழுமையாக விசுவாசத்தை நம்ப வேண்டும். And also we need to follow his path and trust that he knows best because he does. ஏனென்றால் அவர் செய்கிற காரியங்களை, அவர் உங்களுடைய வாழ்க்கையில செய்கின்ற திட்டங்களை எல்லாம் நீங்கள் முழுமையாக விசுவாசித்து நம்ப வேண்டும். ஏனென்றால் அவர் தான் உங்களுக்கு தெரியும் எது நல்லது என்பதை, அவர் செய்கின்ற காரியம் நன்மையாக தான் முடியும் என்பதை. We just want to watch a video, it really inspires us about faith. இந்த ஒரு காணொளியானது ஒரு விசுவாசத்தை குறித்தான ஒரு காணொளி இருக்கின்றது. எப்படி இது உற்சாகப்படுத்த போகிறது என்பதை So inspiring to see this video. Nothing is impossible with our God. இந்த காணொளி என்னை மிக மிக உற்சாகப்படுத்துகிறது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. It is nothing is impossible with our God. நம்முடைய தேவனானவருக்கு கூடாத காரியம் ஒன்று கூட கிடையாது. எல்லாமே அவரால் கூடும். We just simply need to trust God. ஏனென்றால் நாம் ஒரே விஷயம் காரியத்தை பண்ண வேண்டும், நான் அவரை முழுமையாக நம்ப வேண்டும். If you notice, yes, this dollar, in United States, it says, "In God we trust." இங்கே இது ஒரு டாலராக இருக்கின்றது. இதில் நீங்கள் படிக்கிற பொழுது ஒரு நாணயமாக இருக்கின்றது. படிக்கிற பொழுது நீங்கள் என்ன எழுதி இருக்கின்றதால் தேவனை நம்புகிறோம். யூஎஸ்ல யூஸ் பண்ணுற கரன்சி நோட் இது. இந்தியாவில் நம்ம நோட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ருபீஸ், இட்ஸ் $. So in all the dollars, it's written, "In God we trust." இந்த எல்லா டாலர்களையும் இங்கே எழுதப்பட்டிருக்கின்றது என்னவென்றால் தேவனை நாங்கள் நம்புகிறோம். During this American Civil War, the Union supporters, they just want to emphasize on having a connection, strong connection with God. That's how it started. ஒரு பனிப்போர் நிகழ்வு காலத்தில் அமெரிக்கா அந்த காலகட்டத்தில் அங்கே இருக்கின்ற ஒரு குழுவானவர்கள் நாம் எப்பொழுதுமே அவங்க சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தேவனை அதிகமாய் நம்ப வேண்டும் என்பதை. And it was like 100 years back, it was there in all their coins. 100 வருடத்திற்கு முன்பதாக எல்லா நாணயத்திலும் இந்த விஷயமானது தேவனை நம்புகிறோம் இந்த விஷயமானது அந்த இடத்துல பொறிக்கப்பட்டதா இருந்தது. And late 1950s they just made it in the dollars, in the the currency notes. 1950வது வருடத்துல கூட எல்லா நாணயத்திலுமே இவர்களை பொறித்தார்கள் தேவனை நம்புகிறோம் என்ற காரியத்தை. That means in God we trust. That means that the political and economic prosperity of the nation is in God's hand. ஏனென்றால் அது எதை குறிக்கிறது என்றால் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சியும் சரி, அந்த நாட்டை ஆளக்கூடிய தலைவர்கள் எல்லாமே தேவனுடைய திட்டத்தின் அவருடைய கையில தான் இருக்கிறது என்பதை நன்கு அறிந்திருந்தார்கள். Same way our life too. நம்முடைய வாழ்க்கையும் அப்படியே தான் இருக்கின்றது. Our life in God's hand. நம்முடைய வாழ்க்கையும் கூட தேவனுடைய கரத்தில் இருக்கின்றது. Do you all believe, brothers and sisters? நீங்கள் அதை நம்புகிறீர்களா சகோதர சகோதரிகளே? Let's read this scripture from Psalms chapter 20 verse 7. நாம் சங்கீதம் 20வது அதிகாரம் வசனம் 7 வாசிக்கலாம். Psalms chapter 20 verse 7. சங்கீதம் 20வது அதிகாரம் வசனம் 7 வாசிக்கலாம். சிலர் ரதங்களை குறித்து சிலர் குதிரைகளை குறித்து மேன்மையை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். ஆமென். It says, but we trust in the name of the Lord our God. இந்த வசனம் சொல்லுகிறது நாங்கள் தேவனுடைய நாமத்தில் நாங்கள் விசுவாசம் வைக்கிறோம் என்று. As Christians, as disciples, we are called to trust God. ஒரு சீஷரா இருக்கிற நாம், விசுவாசியா இருக்கிற நாம் தேவனை நம்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். There are many things we can trust, but the ultimate trust we need to keep in God. உங்களுடைய வாழ்க்கையில் அநேக விஷயங்களை நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கலாம், ஆனாலும் கூட தேவனை நம்புகிறது தான் ஒரு முதன்மையான ஒரு காரியமாக இருக்க வேண்டும். Psalms 37 verse 5 says, commit your way to the Lord, trust in him and he will act. சங்கீதம் 37வது அதிகாரம் வசனம் 5. சங்கீதம் 37 வசனம் 5 வாசிக்கலாம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். Amen. That's what Bible says, commit your way to the Lord. வேதம் சொல்லுகிறது உங்களுடைய வழியை அவரிடத்தில் நீங்க சொல்ல வேண்டும். Basically you need to trust him completely, without doubt. You just hand over your life, submit your life.
இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால் உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய எல்லா காரியத்தையுமே தேவனை நம்பி நீங்கள் வாழ வேண்டும். அவர் எல்லாவற்றையுமே பார்த்துக் கொள்வார். And it says an evil act. வேதம் சொல்லுகிறது அவர் உங்களுக்காக காரியங்களை செயல்படுத்துவார். It means he will bring it to pass. ஏனென்றால் அவர் அந்த காரியங்களை உங்களுக்காக கொண்டு வந்து நன்மையான காரியங்களை செய்வார். He will do it. அவர் செய்கிறார். He will help you. அவர் உங்களை உதவி செய்கிறார். On your behalf he will do, on from your part he will do, he will act. உங்களுக்காக உங்களுடைய நலனுக்காக அவர் காரியங்களை செயல்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். He will இருக்கிறார். work, he will accomplish, he will achieve, he will complete the work. அவர் உங்களுக்காக செயல் திட்டங்களை ஏற்படுத்தி அவர் உங்களுக்காக நலன்களை ஏற்படுத்தி அவர் செய்து முடிக்கக்கூடியவராக இருக்கிறார் நம்முடைய தேவன். Let's read Psalms 125 verse 1. நாம் சங்கீதம் 125வது அதிகாரம் வசனம் 1 வாசிக்கலாம். சங்கீதம் 125 வசனம் 1. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். It says those who trust in the Lord, they cannot be shaken or moved. வேதம் சொல்லுகிறது நீங்கள் தேவனை நம்புகிறவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் எப்பொழுதுமே அசைக்கப்படுகிறது கிடையாது. Of course we will go through doubt, fear, struggle, but we will not be shaken. கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில பயம் பல வகையான காரியங்கள் தடங்கல்கள் வரும். இருந்தாலும் கூட எதிலுமே தேவனுடைய விசுவாசத்தில் நம்ம அசைக்கப்படுகிறது கிடையாது. It's like a mountain cannot move away. My faith in God is real. I will trust no matter what. அது ஒரு மலையை பெயர்த்து ஒரு இடத்துல வைக்க முடியாது. அது மலை அசையாமல் நிலைத்து இருக்கும். அதே போல தான் நம்முடைய விசுவாசமும் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் அசைக்கப்படாமல் இருக்க வேண்டும். We will be distracted, we will be disturbed, we will be confused, but we will not be moved away. நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய எண்ணங்கள் சிதறடிக்கப்படலாம், அநேக குழப்பங்கள் வரலாம். இருந்தாலும் கூட தேவனை நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கை நம்மை எப்பொழுதுமே அசைக்க விடாமல். Proverbs chapter 3 verses 5 and 6. நாம் நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5 லிருந்து 6 வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் வசனம் 5. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளை எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். ஆமென். Amen. Says trust in the Lord with all your heart. வேதம் கூறுகிறது முழு இதயத்தோடு தேவனை நீங்கள் நம்ப வேண்டும். Do not lean on your own understanding. உங்களுடைய சொந்த சுய புத்தியில் நீங்கள் சாராமல் இருக்க வேண்டும். In all your ways submit to him. எல்லா வழிகளையும் கர்த்தருக்கு ஒப்புவித்து அறிவித்து அதன்படியே வாழ வேண்டும். And he will make your path straight. அவர் உங்களுடைய வழியை அவர் மேம்படுத்துவார். Imagine just opposite of this scripture. Just imagine. நீங்க யோசித்து பாருங்க, இந்த வசனத்திற்கு எதிர்மறையான ஒரு காரியங்களை நினைத்துக் கொண்டு பாருங்கள். Trust in the Lord with all your heart. தேவனை முழு இதயத்தோடு நம்ப வேண்டும். What is the opposite of? அதோட எதிர்மறை என்னவா இருக்கிறது? Don't trust him with all your heart. அது எதிர்மறை என்னவென்றால் தேவனை நீங்கள் முழு இதயத்தோடு நம்பக்கூடாது. Do not lean on your own understanding. நீங்கள் உங்களுடைய சொந்த புத்தியில் சாராமல் இருக்க வேண்டும். What is the opposite of? அதோட எதிர்மறை என்னவா இருக்கின்றது? Lean on your own understanding. உங்களுடைய சொந்த புத்தியிலே நீங்கள் சார வேண்டும். அதுதான் எதிர்மறையான ஒரு காரியம். In all your ways submit to him. எல்லா வழிகளையும் கர்த்தருக்கு நீங்கள் ஒப்புவிக்க வேண்டும். What is the opposite of that? அதனுடைய எதிர்மறை எதுவா இருக்கின்றது? In all your ways don't submit to him. எல்லா வழிகளுமே எதிர்மறை என்னவா இருக்கின்றதுனா எல்லா வழியுமே கர்த்தரிடத்தில் சொல்ல வேண்டாம், ஒப்புவிக்க வேண்டாம். He will make your path straight. உங்களுடைய வழிகளை அவர் செம்மைப்படுத்துவார். What happens if you don't trust God? If you don't trust God with all your heart, if you rely on your own understanding, lean on your own understanding, and if you don't submit to him, what happens to your paths? நீங்கள் உங்களுடைய தேவனிடத்தில் முழு இதயத்தோடு விசுவாசம் வைக்காமல், நம்பிக்கை இல்லாமல் உங்களுடைய சொந்த புத்தியில நீங்க சார்ந்து வாழ்கிற பொழுது, நீங்கள் இருக்கின்ற எல்லா திட்டங்களையும் அவருக்கு ஒப்புவிக்காமல் இருக்கிற பொழுது என்ன நடக்கும்? How our paths will be? உங்களுடைய அந்த வழி எப்படியா இருக்கும்? It will be crooked. It will be like completely a mess. You will not know the direction. It is not a smooth way anymore. And you will not know the way. You don't have a way to move forward. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் நீங்கள் இருக்கிற பொழுது வழி எப்படி இருக்கும் என்றால் ஒரு நேரான தெளிவான பாதையாய் அது இருக்க முடியாது. அது வளைந்து இருக்கும். நம்மளால் நல்ல முடிவை எடுக்க முடியாது. அது ஒரு மோசமான ஒரு வழியை அது காண்பிக்கும். We need to understand that God, the God whom we worship, He is all knowing. He is trustworthy.
I can completely trust him no matter what my situation is. நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நாம் வழிபடுகின்ற தேவனானவர் அவர் எல்லாவற்றையுமே அறிந்தவராக இருக்கின்றார். மறைபொருள் ஒன்றுமே கிடையாது. அது மாத்திரமல்ல, அவர் எல்லாமே அறிந்து பார்த்து கொண்டிருக்கின்றார். நாம் நம்பி இருக்கிற காரியங்கள் எல்லாமே அவர் மேற்கொண்டு செய்யக்கூடியவராக இருக்கிறார். He knows better than we do. நாம் செய்கிறதை காட்டிலும் அவருடைய காரியங்கள் அதிகமாக செய்யக்கூடியவராக And he இருக்கிறார். has a better plan for our lives. உங்களுடைய திட்டம், நீங்கள் வைத்திருக்கின்ற திட்டத்தை காட்டிலும் உங்களுக்காக தேவன் அநேக திட்டங்களை வைத்து அவர் நடைமுறைப்படுத்திக் He is கொண்டிருக்கிறார். merciful and loving. அது மாத்திரமல்ல, நாம் வழிபடுகின்ற தேவனானவர் அவர் கிருபை உள்ளவராக இருக்கின்றார். அவர் எல்லா காரியங்களையும் அவர் கிருபை நிறைந்தவராக இருந்து உங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். And he will guide us in the right direction. தேவன் உங்களை சரியான பாதையில வழிநடத்தி உங்களை அவர் வழிநடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். And the best proof of love is trust. ஒரு அன்பின் அடையாளம் என்னவென்றால் தேவனை நம்புகிறதான் ஒரு மிகப்பெரிய அடையாளமாக இருக்கின்றது. The best proof that I love this person is by trusting him. ஒரு நல்ல ஒரு அடையாளம், ஒருத்தரை அன்பு செய்கிறேன் என்ற ஒரு அடையாளம் யாரையாவது நீங்கள் சொல்லுகிற பொழுது, நான் அன்பு செய்கிறேன் என்று சொல்லுகிற போது அது அடையாளம் என்னவென்றால் அவரை நீங்கள் நம்பிக்கை வைக்கிறதா இருக்கிறது. If I don't trust God, I don't think so I can love him. நீங்கள் ஒருவேளை தேவனை நீங்கள் நம்பிக்கை வைக்கவில்லை என்றால் அவரை அதிகமாக நீங்கள் அன்பு செய்ய முடியாது. Without trust there is no love. அதாவது நாம் நம்பிக்கை இல்லாமல் தேவனை அன்பு செய்ய முடியாது. There is not even like, it is like not even like, if I don't really show love, if I don't really trust, I cannot say that I really love that person. நாம் சொல்லவே முடியாது, தேவனை அன்பு செய்யவே முடியாது என்று சொல்லவே முடியாது. நீங்கள் அன்பு செய்கிறீர்கள், தேவனை முழு இதயத்தோடு முழுமையாக அன்பு செய்கிறீர்கள் நீங்கள் சொல்லுகிற பொழுது நீங்கள் கண்டிப்பாக அவரை நம்பிக்கை வைத்து அவரை நம்ப வேண்டும். Trust is what allows you to develop intimate relationship with, whether it is God, with one another, in family, marriage, parenting, any relationship. Trust plays major role. நீங்கள் தேவன் மீது அந்த அற்புதமான ஒரு உறவு வைத்திருக்கின்றோம். அந்த உறவுக்கு ஒரு அடையாளம் மிகப்பெரிய பலனாய் அமைகிறது என்னவென்றால் அது நம்பிக்கை தான். இது தேவன் மீது வைத்திருக்கின்ற ஒரு உறவு மாத்திரமல்ல, நம்மளுடைய வீட்டில் இருக்கின்ற மற்ற உறவுகளுக்கும் முக்கியமான ஒரு அடைத்தளம் அது நம்பிக்கையாக இருக்கின்றது. And in marriage, if there is no trust, you cannot have a great relationship with each other. நம்முடைய திருமண வாழ்க்கையில ஒருத்தர் மீது வைக்கின்ற நம்பிக்கை இல்லை என்றால் அந்த திருமண உறவானது ஒரு சிறந்த உறவாய் அமையாது. If the children says that I don't trust my parents, if the parent says I don't trust my children, then there is no healthy, strong relationship in the family. பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் என்னுடைய பிள்ளையை நான் நம்ப மாட்டேன், இல்லாட்டி பிள்ளைகள் பெற்றோரை நான் அதிகமாக நம்ப மாட்டேன் என்று சொல்லுகிற பொழுது அந்த பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடைப்பட்டு இருக்கின்ற உறவுகள் ஒரு நல்ல உறவாய் அமையாது. Trust is one of the cornerstones of any relationship, as I said earlier. எப்படிப்பட்ட உறவாய் இருந்தாலும் கூட அந்த நம்பிக்கை என்பது மிகப்பெரிய ஒரு அடித்தளமாக அமைகிறது அன்பிற்கு. Jeremiah chapter 17 verse 7 will read. ஜெரமியா 17வது அதிகாரம் வசனம் 7 வாசிக்கலாம். எரேமியா 17வது அதிகாரம் வசனம் 7. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். Amen. That is what God wants us to do. Blessed is the man who trusts in the Lord. Our trust, our hope should come from God. ஏனென்றால் வேதம் எப்படி தான் சொல்லுகிறது, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் அவன் நம்பிக்கை வைக்கின்றான். தேவன் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம், நீங்கள் தேவனை முழுமையாக நம்ப வேண்டும். Even Psalms 23:4, the famous passage says, even though I walk through the darkest valley, I will fear no evil, for you are with me, your rod and your staff they comfort me. ஒரு அற்புதமான வசனம் சங்கீதம் 23 வசனம் 4 இப்படிதான் சொல்லுகிறது, நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனெனில் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறார், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். That is the courage and protection that we receive from God. அப்படிப்பட்ட ஒரு தைரியமும் அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பும் நம் தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். We'll continue to read Psalms 56 verses 8 to 11. நம் சங்கீதம் 56 வசனம் 8 இருந்து 11 முடிய வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 56 வசனம் 8 முதல் 11 வரை முடிய. என் அடைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. என் அடைச்சல்களை தேவரீர்
எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. வசனம் 9, நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன், கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பி இருக்கின்றேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஆமென். It says, I trust in God, so why should I be afraid? நான் தேவனை நம்பி இருக்கின்றேன், அதனால் நான் எதற்காக நான் பயப்பட வேண்டும்? Verse 9 says, I know God is on my side. வசனம் 9 சொல்லுகிறது, எனக்கு நன்றாக தெரியும் தேவன் என்னோடு இருக்கின்றார், என் பட்சத்தில் இருக்கின்றார். That is the only confidence that helps us to move forward. அதே ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையா இருக்கின்றது. நாம் நம்முடைய வாழ்க்கையில முன்னாடி முன்று சென்று அப்படிப்பட்ட வாழ்க்கை நடத்துவதற்கு. Our only hope is God. Our only future is in Christ. நம்முடைய ஒரே நம்பிக்கை தேவனாக இருக்கின்றார், நம்முடைய ஒரே எதிர்காலமும் தேவனாகவே இருக்கின்றார். Sometimes we rely on our own understanding, our ability, our strength, our talent, our degree, our life, our society, our family background, the wealth. We go through different understanding. There are many things that supports us, but the ultimate, the real support has to come from God. That should be our driving force. நிறைய நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயத்தில் சார்ந்து நம்பி இருக்கின்றோம். நம்மளுடைய சொந்த பலத்தை சார்ந்து இருக்கின்றோம், நம்மளுடைய சொந்த நினைவை சார்ந்து இருக்கின்றோம், நம்முடைய சொந்த வேலையோ இல்லாட்டி பணத்தையோ இல்லை செல்வாக்குகளோ இல்லாட்டி மற்றவர்களை சார்ந்து இல்லை நம்மளுடைய சொந்த பொருளாதாரத்தை சார்ந்து இருக்கின்றோம். எப்படிப்பட்ட காரியங்களாம் நாம் சார்ந்து இருந்தாலும் கூட தேவனை சார்ந்து இருக்கும்போது தான் நம்முடைய வாழ்க்கையை முன்னோக்கி விசுவாசத்தை நாம் நடத்தி செல்ல முடியும். If everything goes well in our life, everything is going well, I'm happy as a family, things are fine, financially I'm doing well, then we have no problem, no worries, we'll move forward. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே நன்மையாக அமைந்து கொண்டிருக்கின்றது, எல்லாமே நன்மையாக நடந்து கொண்டிருக்கின்றது, எனக்கு பொருளாதாரத்திலையும் சரி என்னுடைய வீட்டில் எல்லாமே நன்மையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி நாம் இருக்கிற பொழுது நாம் தேவனிடத்தில் அந்த நம்பிக்கை கொஞ்சம் விலகி இருப்போம். அப்போ எல்லாமே சரியா போயிடும் வாழ்க்கையில். Okay, and relationship in the church is going well, I'm fine with my family group leader, everything is going well, so no issue, I'll move forward. நம்முடைய சபையில் கூட, நம்மளுடைய குடும்ப சபையில் கூட நம்முடைய உறவுகள், அது மாத்திரமல்ல நம்ம குடும்பத்தில் இருக்கின்ற உறவுகள் எல்லாமே நன்மையாக போய்கொண்டு இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையும் நன்மையாக சென்று கொண்டு இருக்கும். If some challenging situation or some trouble comes in our way, our faith will be tested. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு பிரச்சனை உங்களை நோக்கி வருகிற பொழுது, ஒரு சவால்கள் நீங்கள் சந்திக்கிற பொழுது உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய நம்பிக்கை சற்று குறைந்தே காணப்படும். And sometimes we think God always is a loving God, is a forgiving God. We know that he is a God filled with compassion. எப்பொழுதுமே அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அந்த நினைவு கூறும் ஆண்டவர் எப்பொழுதுமே நன்மையானவராக இருக்கின்றார், அவர் மன்னிக்கக்கூடியவராக இருக்கின்றார், மனதுருக்கக்கூடியவர் ஒரு ஆண்டவராக இருக்கின்றார். எல்லாரும் இப்படியா நம்ம நினைத்து கொண்டு இருப்போம். And when we go through difficult times, we question God. We started questioning God. We started questioning his love and his compassion. நாம் நன்மையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது தேவன் மீது நம்பிக்கை வைத்துக் கொண்டு இருப்போம். ஆனால் சில சவால்கள், பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிற பொழுது உடனே நாம் தேவனை கேள்வி கேட்டுக்கொண்டு இருப்போம். அவரிடத்துல பல வகையான சந்தேகங்கள், கேள்விகளை கேட்டு அவரிடத்துல கேட்போம். Of course God loves us no matter our condition. God unconditionally loves us. He is willing to show forgiveness and compassion. And also, God shows his love by confronting us, teaching us a lesson, and disciplines us sometimes. That is also his love. கண்டிப்பாக தேவனுடைய அன்புல அநேக மாற்றங்கள் இருக்கின்றது. அதாவது என்னன்னா தேவனானவர் அற்புதமானவராக இருக்கின்றார், அவருடைய அன்பானது மாறாததாக இருக்கின்றது, எப்பொழுதுமே அன்பு கொண்டு இருக்கின்றார். ஆனாலும் கூட சில நேரத்தில் அவருடைய அன்பு இப்படியாய் வெளிப்படுத்துகிறது. நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக பிரச்சனைகளை வருகிற பொழுது அந்த பிரச்சனைகள் மத்தியில் கூட அவர் நம்மளை சீர்படுத்தி, ஒழுங்குபடுத்தி, நம்முடைய வாழ்க்கையை நடைபடுத்தி இப்படியா அவர் அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். And when God corrects, when God disciplines us, sometimes we really react. We tend to doubt God. We tend to go away from God. நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் நம்மளை சீர்படுத்துகிற பொழுது, ஒழுங்குபடுத்துகிற பொழுது அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தேவனிடத்திலே அவரை நாம் கேள்வி கேட்கக்கூடியவராய் மாறிவிடுகிறோம். And God rebuked David. He confronted David through prophet because he loved David so much.
தேவனானவர் தாவீதினுடைய வாழ்க்கையில கூட அவர் செய்த பாவத்தை தீர்க்கதரிசி மூலமாக வெளியரங்கமாக அவரிடத்தில் சொல்லக்கூடியவராக இருந்தார். ஏனென்றால் தேவனானவர் இப்படி தீர்க்கதரிசி ஏன் அனுப்பினார் என்றால் தேவன் தாவீதை அதிகமாய் அன்பு செய்தார். And throughout Bible you see that God loves, he just shows his love in a different form. இந்த வேளாங்கமத்தில் நாம் படிக்கிற பொழுது கூட தேவனானவர் அவருடைய அன்பை வெவ்வேறு விதமாக வெளியரங்கமாக நாம் பார்க்கின்றோம். அவர் செய்து கொண்டிருக்கிறார். சம்டைம் நம்முடைய லைஃப்ல காட் வந்து கரெக்ஷன் பண்ணும்போது, டிசிப்ளின் ஆக்ஷன் கொண்டு வரும்போது, ஒரு டஃப்பான சுச்சுவேஷன்ல நம்ம போகும்போது ஏதாவது ஒரு லெசன் நமக்கு அதை கத்துட்டு வெளியில வர வேண்டிய நிலைமை ஏற்படலாம். அந்த டைம்ல காடை ட்ரஸ்ட் பண்றது, அவர் மேல விசுவாசம் வைக்கிறது நமக்கு சவாலா மாறிடுது. உடனே நம்ம சந்தேகப்பட்டுருவோம், குறை சொல்லிடுவோம், கம்ப்ளைனிங், கிரம்பிளிங், இந்த மோட்ல நம்ம நிறைய நேரத்தில் போயிடுவோம். எப்படி காட் வந்து ஃபர்கிவிங் நேச்சராக இருக்காரோ, லவ்விங் நேச்சராக இருக்காரோ, அதே மாதிரி அவர் ஃபாதராக இருக்காரு. அவர் என்னுடைய டீச்சர், அவர் என்னுடைய மாஸ்டர். அவர் சில டைம் நம்மளை கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும், சம்டைம் ரிபியூக் பண்ண வேண்டியது இருக்கும், சம்டைம் நம்மளை டிசிப்ளின் பண்ணுவார், சம்டைம் நமக்கு வந்து சேலஞ்ச் பண்ணுவார், சம்டைம் சில லைஃப் லெசன் நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்கும் நிறைய இடங்களில். த்ரூ அவுட் திஸ் எது கற்றுக்க முடியும்னா, he loves me. நான் என்ன அவர் ரொம்ப நேசிக்கிறதுனால தான் இதெல்லாம் எனக்கு அனுமதிக்கிறார் லைஃப்பில். இன்றைக்கி அந்த ஆஸ்பெக்டில் நம்ம திங்க் பண்ணோம் அப்படின்னா டெஃபினெட்லி ஐ பிலீவ் தட் காட் மேலே நம்ம வச்சுக்கிற ட்ரஸ்ட் இன்னும் அதிகமாக ஆகும். ஈவன் காட் டேவிடை கன்ஃபரண்ட் பண்ணதுக்கு அப்புறமா டேவிட் காட் மேலே வச்சுருக்கிற லவ் இன்க்ரீஸ் தான் ஆச்சே தவிர டிக்ரீஸ் ஆகவே இல்லை, குறையவே இல்லை. இன்றைக்கி அந்த லவ் காட் எப்பயுமே எதிர்பார்க்குறார். சம்டைம் நமக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குது, லவ்னா ஒரு லவ், கேர், அஃபெக்ஷன் மட்டும் காமிக்கணும். மதர் தெரசா மாதிரியே காட் எப்பவுமே இருக்கணும்னு நினைக்கிறோம் நிறைய நேரத்தில். வி ஆர் நாட் ரெடி ஃபார் கரெக்ஷன், வி ஆர் நாட் ரெடி ஃபார் டிசிப்ளின் ஆர் டீச்சிங்ஸ். ஒரு லைஃப்பில் சில லெசன் கற்றுக்கிட்டு ஒரு டஃப் சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணி வரும்போது அதை ஹேண்டில் பண்ண நம்ம தயாராக இல்லாமல் இருக்கிறோம். அதுவும் காடோடைய லவ் தான். இன்றைக்கி நம்ம இங்கே இருக்கிறோன்னா பிகாஸ் ஆஃப் காட்ஸ் லவ். He loves us. We don't have to do more stuff to make God love us more, or God will not love us less if we do stuff less. நம்ம குறைவாக செய்கிறதுனால நம்ம குறைவாக அன்பு செய்ய மாட்டார், நம்ம அதிகம் செய்கிறதுனாலையும் அவர் அதிகமாக அன்பு செய்ய மாட்டார். His love remains same because he is same for yesterday, today and forever. அவர் எப்பொழுதுமே நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். So we need to have that understanding. Then we will know when we go through difficult time, when we go through difficult, challenging times in our marriage, in our parenting, in our family group, even in the church, we know how to respond. We will not react, we will respond. We know how to talk, we know how to behave, we know how to answer. We will not try to show sinful nature, we will try to reflect Christ's nature because we carry the image of Christ. Amen, brothers, sisters. நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் இந்த புரிதல் நம்மளுக்கு தேவை. தேவன் எல்லா விதத்திலுமே எப்பொழுதுமே அவர் நம்மளை அன்பு செய்திருக்கின்றார். அந்த புரிதல் நம்மளுக்கு வருகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக பிரச்சனைகள், சவால்கள், குடும்பத்தில் கூட எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் வருகிற பொழுது கூட, உறவுகளை பிரச்சனை வருகிற பொழுது கூட உடனே அந்த பிரச்சனை வந்த உடனே நம்ம ஆண்டவரை கேள்வி கேட்க மாட்டோம். அந்த புரிதல் நிமித்தமாக அதை அனுபவத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய அன்புக்கு நாம் முழுமையாக ஒப்படைப்போம். So how do you know you are trusting God? எப்படி தெரியும் நீங்க தேவனை அன்பு செய்கிறீர்கள் என்று? If you are feeling anxious and worried, that is a sign that God is asking you to trust him more and more. ஒருவேளை நீங்கள் கவலைப்படுகிறீர்கள், ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் நிமித்தமாக நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் தேவன் உங்களை எதிர்பார்க்கிற விஷயம் என்னவென்றால் நீங்கள் தேவனை அதிகமாய் நம்ப வேண்டும். If you feel you are lonely, if you feel you are desperate, if you feel you are empty, if you feel you are depressed, then God wants you to come to him. He's saying, you trust me, come to me, I will fill your cup. ஒருவேளை நீங்கள் உங்க வாழ்க்கையில மன அழுத்தத்தோடு இருக்கிறீர்களா? ஒருவேளை உங்க வாழ்க்கையில தனிமையாக உணர்கிறீர்களா? இல்ல நீங்கள் வெறுமையாக இருக்கிறீர்களா? அப்படி நீங்கள் இருக்கிற பொழுது தேவன் சொல்லுகிற விஷயம், என்னிடத்துல வாங்கள், நீங்கள் என்னிடத்துல வர வேண்டும், என்னிடத்துல நீங்கள் நம்ப வேண்டும். அதுதான் அவர் எதிர்பார்க்கிறார். What is holding or stopping us from trusting God? எது உங்கள் தேவன் மீது நீங்கள் வைக்கின்ற நம்பிக்கை எது உங்களை தடைப்பட்டு கொண்டிருக்கின்றது? Fear and doubt. இந்த இரண்டு விஷயங்கள் தான் உங்களை தடை செய்து கொண்டிருக்கின்றது. ஒன்று பயமும், இன்னொன்று சந்தேகமாய் இருக்கின்றதுதான். In most of our life, crisis or challenging times, these two dominates.
நீங்கள் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்திருந்தாலும் கூட இந்த 2 விஷயங்கள் தான் அது உங்களை காயப்படுத்தும். என்னவென்றால் முதலாவது இந்த பயமும் சந்தேகமும் உங்களை காயப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். That's what says in Matthew 14 verses 30 and 31 when Jesus walks on the water. Peter also wanted to try this. Bible says when he saw the wind he was afraid and beginning to sing he cried out, Lord save me. Jesus immediately reached out his hand and took hold on him, saying to him, "Oh you of little faith, why did you doubt?" மத்தேயு புத்தகத்தில் 14வது அதிகாரம் 30லிருந்து 31 வாசிக்கிற பொழுது இந்த 2 விஷயங்கள் பேதுருவுக்கும் நடந்திருக்கின்றது. அவர் சொல்லுகிறார், ஏன் இப்படியே பண்ணுகிறீர்கள்? வசனத்தை வாசிக்கலாம். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். Then verse 31. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். It's okay to have a little faith. இது ஒரு நல்ல விஷயம் தான். ஒரு சின்ன ஒரு சிறிதளவு விசுவாசம் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். You know, this little faith, he was near to Christ, he was able to reach out to him. ஏனென்றால் இந்த பேதுருவானவர் அவர் இயேசுவானவர் கிட்ட வந்து விட்டார் தண்ணீர் அண்டையில். இருந்தாலும் கூட ஒரு சிறு விசுவாசம் இருக்கிறதுனால அவர் ரட்சிக்கப்பட்டார். And of course, even though he is a fisherman, he was so afraid of wind and and the waves, he started sinking. Bible says, of course, he as a fisherman, he must be knowing swimming. ஏனென்றால் பேதுருவுக்கு அவர் ஒரு மீனவராக இருந்தார். அவருக்கு கண்டிப்பாக மீனவராக இருந்தும் கூட அது காற்றையும் அந்த பலத்த காற்றையும் அந்த அலையும் கண்டு பயந்தவராக இருந்தார். கண்டிப்பாக அவருக்கு நீச்சல் தெரிந்திருக்கும். And even same thing happens to us. We know what to do. We know exactly what to do. We know we need to go to God. We know we need to fix our eyes on Jesus. We know we cannot distract our eyes from Jesus. But still we try to get distracted about many things, even though we know the solution, even though we know the answer, but still desperately, deliberately we just fall into, troubles. நம்ம வாழ்க்கையில கூட ஒரு பிரச்சனை வருகிற பொழுது கூட அந்த பிரச்சனையிலிருந்து நன்றாக கண்டிப்பாக விடை நன்கு நம்ம அறிந்திருப்போம். நாம் தேவனிடத்திலிருந்து செல்ல வேண்டும், அவரிடத்திலிருந்து தான் அந்த பதில் வரும் விடை இருக்கின்றது என்பது அறிந்திருந்தும் கூட முழுமையாக அங்கு சேராமல் மற்ற இடத்துல நாம் சிதறடிக்கப்பட்டு நம்முடைய கவனமும் பல வகையை சிதறடிக்கப்பட்டு வேற இடத்துல நாம் விடையை தேடக்கூடியவர்களாக இருப்போம். அது மிக மிக ஒரு சவாலான நிறைந்ததாக மாறிவிடும். Trusting God is more than a feeling. Trusting God is more than a feeling. நாம் அதாவது தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை என்பது ஏதோ ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு காரியம் கிடையாது. அது அதற்கு மேலாக. Trusting God is not about ignoring a feeling or reality. அதாவது தேவன் மீது நம்ம நம்பிக்கை வைக்கிறோம் அல்லவா, அது என்பது உங்களுடைய உணர்ச்சியும் உங்களுடைய இருக்கின்ற சூழ்நிலையும் நீங்க விட்டு ஓடி விடுகிறது கிடையாது. அதற்கு மேலாக maybe what you are going through is real. The pain and the struggles what you go through in your life is real. Maybe it's a reality with your marriage, with your parenting, or whatever situation in your life. It's real. That cannot be ignored. கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய பிரச்சனையில் போய்கொண்டிருக்கின்ற ஒரு காரியமானது, ஒரு சோதனை நிறைந்த ஒரு போராட்டத்தில் இருக்கின்ற காரியமானது அது உண்மையாக இருந்து கொண்டு இருக்கலாம். நீங்கள் அது உறவான காரியமாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் தள்ளிவிட முடியாது. அதுதான் உண்மையான ஒரு காரியமாக இருந்து கொண்டிருக்கலாம். It is not pretending that everything is okay when it isn't. Things are not okay. That is a reality. But we are expected to trust God. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு, இதெல்லாம் இருந்தும் கூட இல்லாதது மாதிரி இருக்கிறது கிடையாது. எல்லாமே உண்மையாக இருந்து கொண்டு இருக்கின்றது. இருந்தாலும் கூட இந்த பிரச்சனையின் மத்தியில் தேவனை அதிகமாக நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். Trusting God is living a life of belief in and obedience to God even when things are in a difficult shape. உங்க வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் இருக்கின்ற வேளையிலும் கூட நீங்கள் அந்த பிரச்சனையின் மத்தியில் கூட தேவனை முழுமையாக நம்பி கீழ்ப்படைந்து அப்படி உங்க வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிக்கிற பொழுதுதான் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை வைக்கிற ஒரு காரியமா அமைகிறது. I just want to end with this scripture, Proverbs 21 verse 30. நான் இந்த செய்தியை கூட ஒரு வசனத்தையுடன் முடிக்க விரும்புகின்றேன். நீதிமொழிகள், one of my favorite proverbs. இது என்னுடைய மிக பிடித்த ஒரு நீதிமொழிகளாக இருக்கின்றது. நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 21 வசனம் 30 வாசிக்கலாம். 21 verse 30. நீதிமொழிகள் 21 Chapter 21 verse 30.
நீதிமொழிகள் 21:30. கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. குதிரை 30. It says there is no wisdom, no insight, no plan that can succeed against the Lord. There is no, in this room, nobody can say that I have a great wisdom, I have a great understanding, I have great knowledge. But Bible says there is no wisdom, no insight, no plan that can succeed against the Lord. So that means we need to trust God. Whatever it is, we need to completely submit to His will. நீங்க இந்த அரங்கத்தில் இருக்கிற எல்லாருமே சொல்லிவிட முடியாது நான் அதிகமான ஞானம் இருக்கிறது என்று, புத்தி இருக்கிறது என்று, ஆலோசனை இருக்கிறது என்று. ஏனென்றால் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி தேவனை முழு இதயத்தோடு முழுமையாக நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். I just encourage the church, grow in our faith. Let us grow in trusting God. We all go through difficult time. We have to see even more difficult situation or difficult times is coming. The children are growing. We will face a lot of struggles and trials, temptation, issues, challenging time. But we are called to trust God because our life is in God's hand. கண்டிப்பாக சகோதர சகோதரிகளை உங்களை உற்சாகப்படுத்தின கண்டிப்பாக நீங்கள் தேவன் மீது முழு இதயத்தோடு நம்பிக்கையும் விசுவாசத்தையும் வைத்து அதில் வளர வேண்டும். ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் கூட வரப்போகின்ற காலகட்டங்கள் இதையும் தாண்டி அதிகமான காலங்களை நம்ம பார்க்க போகின்றோம். நம்முடைய பிள்ளைகள் கூட வளர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். எல்லா விதத்திலுமே தேவனை முழுமையாக நீங்கள் நம்பிக்கை வைத்து அப்படியே விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையை நாம் இருக்க வேண்டும். Amen. So this lotus, yes. When think about, trust, this is what comes. Be like the lotus. Trust in the light, grow through the dirt, believe in new beginnings. இந்த விசுவாசத்தை குறித்து நாம் நம்பிக்கை குறித்து நாம் பார்க்கிற பொழுது இந்த தாமரை மலரை போல தான் நம்மளுக்கு இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த காரியம் சொல்லுகிறது நாம் ஒரு தாமரையை போல இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த தாமரையானது ஒரு ஒளியில மலரக்கூடியதாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல அது அழுக்கில் வளரக்கூடியதாக இருக்கின்றது. மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை சந்தித்து ஒரு புதிய தொடக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றது. We know our true light is Jesus. We trust Jesus. நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய வாழ்க்கையானது முழுமையான வாழ்க்கை என்பது தேவனை சார்ந்து தான் இருக்கின்றது. And of course grow through the dirt. Of course we have a lot of temptation. Of course we all are sinful. Our society, the people around us. Of course we have to grow in the dirt, trusting the light. இந்த அழுக்கு எதை குறிக்கிறது என்றால் நம்மளுக்கு கூட அநேக பிரச்சனைகள் இருக்கின்றது, சவால்கள் வருகிறது, பல வகையான சோதனைகள் வருகின்றது, பாவங்கள் அதில் மாட்டிக்கொள்ளுகின்றோம். இந்த பாவத்தில் எப்படிப்பட்ட ஒரு அழுக்கல இருந்து மாறி நம்ம மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். Believe in new beginnings because Jesus is our only hope. Bible says if anyone in Christ is a new creation. Every single day is a new privilege for us to honor God. Every single day is a new privilege for us to praise His holy name. That's a new beginning. Every day, every single day is a new beginning for us as Christians because His grace is sufficient for us. வேதம் கூறுகிறது யாராவது கிறிஸ்துக்குள் இருக்கிற பொழுது அவர் ஒரு புதிய படைப்பாக இருக்கின்றார். ஏனென்றால் நாம் கிறிஸ்துக்குள் இருக்கிற போது ஒரு புதிய ஒரு படைப்பாக இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நாம் தொடங்குகிற பொழுது ஒரு புதிய மாற்றத்தை ஒரு புதிய படைப்பாக இருக்கின்றோம். தேவனை துதித்துக் கொண்டிருக்கிறோம். துதிக்க முடியும், அவரை நாம் மகிழ்விக்க முடியும். ஏனென்றால் வேதம் கூறுகிறது அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கின்றது. Amen. So final reflection, I want you to just reflect when you do your quiet time. நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் அந்த உறவில் இருக்கிற பொழுது இந்த காரியங்களை நீங்கள் பிரதிபலிக்க வேண்டும். உங்க ஜெப நேரத்துல இந்த ரெண்டு क्वेश्चंस நீங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க. What does trusting God mean when you face suffering or trials? நீங்கள் துன்பங்களையோ சோதனைகளையோ சந்திக்கும் போது தேவன் மீது நம்பிக்கை வைப்பது என்பது என்ன அப்படின்னு பிரதிபலிங்க. Question number 2, how can this trust be maintained or strengthened in such times? இத்தகைய சமயங்களில் இந்த நம்பிக்கை எவ்வாறு தொடர்ந்து செயல்படுவது அல்லது பலப்படுத்துவது? So let us grow in our trust, towards God, grow in our faith. Let us become stronger. Every day is a new privilege, new beginning for disciples. Let us glorify God. தேவனை நம்ம மகிமைப்படுத்துவோம். ஆமென். Thank you. நாம் தேவனிடத்தில் நம்பிக்கையில் வளருவோம், விசுவாசத்தில் வளருவோம், அவரிடத்தில் வளர்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம், அவருக்கே நாம் மகிமை செலுத்துவோம். நாம் வளர்ந்து நாம் புதிய